வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம மாறனும் வீராவும் இந்த புஷ்பா யார் அப்படின்னு புஷ்பாக்க ரிலேஷனுக்கிட்ட மாறன் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒன்றுக்கு முரணான தகவல் நம்ம மாறனுக்கு கிடைக்குது. அதை வச்சு வீராட்ட போய் சொல்கிறாங்க, நிச்சயமாக இந்த புஷ்பா சரி கிடையாது, அந்த ராணியோட டீட்டெயில் எல்லாம் கூட நீ விசாரி, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வீரா சொல்ல கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. மாறனுக்கு பொறி தட்டிடுச்சு. உண்மையாட்டே நம்ம வீட்டிற்கு புஷ்பானி வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, ராணி தான் அப்படின்னு தெரிஞ்சு ராணியில் அடியில் வெளுக்குறாங்க. ராணியை நம்ம வீரா ஒரு கட்டத்தில் அதிகாரிகளை வச்சு ராணியை கையுங்களவுமா பிடிச்சு நம்ம ஆதித்யாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க வீரா. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ராணி அந்த சாரையும் காய்க்கிறதுக்கு எனக்கிட்ட முதலீடாக வாங்கின பணத்தை கொண்டா அப்படின்னு கேட்ட அந்த நபரை அமுக்கமாக வீட்டில் ஒரு கத்தியை வச்சு குத்தி தள்ளி அந்த ரவுடிகளை செட் பண்ணி அந்த பாடியை மாற்றுறாங்க. ஆனால் இந்த சைடு நம்ம மாறன் திடுது பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ரத்தகர மாதிரி இருக்குது, ஆனால் மிளகாயும் அரைச்சிட்டு இருக்கா. இது தெரியலையே, ஆனால் ஏதோ தப்பாக மட்டும் இருக்குது. இந்த புஷ்பா நல்லவா இல்லை, இந்த வீட்டுக்கு ஏதோ காரணத்தை கொண்டு தான் வந்திருக்கா அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம மாறன் தெளிவாக கண்டுபிடிச்சிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வீராட்ட போய் பேசுகிறாங்க, இந்த புஷ்பா சரி கிடையாது அப்படின்னு சொல்லினாரு. எனக்கும் அவள் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. அவள் யார், என்ன டீட்டெயில், அவளோட சொந்தக்காரங்க பந்தக்காரங்கள்ட்ட போய் விசாரிமாறா, ஏதாவது தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ சொல்லுதான் சரிதான். அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த ராணியோட டீட்டெயிலும் நம்மளுக்கு தேவை. ராணியும் மறைஞ்சி தலைமறைவாக டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா. ஆதித்யாவுக்கு செக் வைக்கணும்னா அவளை கண்டிப்பாக கையோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு பேர்த்தோட டீட்டெயிலையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மாறன் களை இறங்குறாங்க. ஒரு ரிலேட்டிவை பிடிக்கிறாங்க, புஷ்பாவுக்கு ரிலேஷன்னி. அவங்கள பிடிச்சி அவள் டீட்டெயிலை கேட்குறாங்க. முன்னுக்கு அது சித்தி அத்தை அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு குளறுபடியாகி உளறாங்க. ஏதோ நீங்களே தப்பால உறவு முறைகளை சொல்லிட்டு இருக்கிறிய, அப்போ இதில் ஏதோ பொய் இருக்குது, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மாறன் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா டீட்டெயில் எல்லாம் விசாரிக்கிறாங்க. புஷ்பானி ஒருத்திக்கு இங்கே சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, எல்லாம் சித்தரிக்கப்பட்டது, பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க சொன்னால் பொய்யால் உருவாக்கப்பட்ட ரிலேஷன்ஸ் தான் இது. உண்மையாட்டே ராணியோட டீட்டெயிலை விசாரிப்போம் அப்படின்னு ராணியோட டீட்டெயில் எல்லாம் விசாரிக்காங்க. அப்போனா இப்போ ராணி இங்கே இல்லை, ஆனால் இடைய முறைய அந்த சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு போகிறா அப்படின்னு தகவல் கிடைக்குது. அப்போது அன்னைக்கு நைட்டு சாராயம் காய்ச்சிருக்குன்னா அன்னைக்கு நைட்டு இவ தான் ஆட்டோயில் ஏறி திடுது பண்ணி போனால் ஒரு சித்த வீட்டில் போய் சோப்பட்டா நம்ம திரும்பி வந்துட்டோம், நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இவன் அந்த வீட்டுக்கு போயிருக்கா. அவளுக்கு உண்மையாட்டே அந்த வீட்டில் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம மாறன் கரெக்டாக தூக்கிறாங்க. அப்போ நம்மளை ஏமாற்றிட்டு இந்த சாராய வியாபாரி சாராயம் கைக்க தான் போயிருக்கு அப்படின்னு உள்ளதை கண்டுபிடிச்சி ஓடி வராங்க நம்ம வீராகிட்ட. இந்த பாரு, நீ நம்ம தேடிட்டு இருக்க ராணியே இந்த புஷ்பா தான் இருப்பா போல், ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லினாரு. இவன் அன்னைக்கு நைட்டு சாராயம் நீங்கள் பிடிச்சியெல்லாம் அன்னைக்கு நைட்டு இவ வேற வீட்டில் இல்லை, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லினாரு. அவன் என்ன மாறா சொல்கிற? ஆமாம், உண்மையாட்டே வீரா எனக்கு இதில் சந்தேகமாக தான் இருக்குது, இந்த புஷ்பா தான் ராணி போலுக்கு அப்படின்னு சொன்னாரோ. இந்த விஷயத்த நம்ம அமீர்கிட்ட பேசுகிறாங்க நம்ம வீரா. இந்த பாருங்கள், அந்த ராணியோட இமேஜ் ஃபோட்டோ இருக்குன்னா எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையாட்டே நம்ம வீட்டில் புஷ்பானி நுழைஞ்சிருக்குது இந்த ராணி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எடக்கு மடக்கா இந்த புஷ்பா வேலையை செய்து நம்ம வள்ளியம்மா கிட்ட வேற திட்டு வாங்குறாங்க. வள்ளியம்மா வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீ எடக்கு மடக்கா தப்பு பண்ணுவேன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுனாரு. என்ன சின்னம்மா, இந்த ஒரு வாட்டியே மன்னிச்சிருங்க, நான் இனி இதுக்கு பிறகு இப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு உருட்டி தள்ளுறாங்க. நான் நல்ல ஆளாட்டு இனி நம்ம வீட்டில் ஒரு புள்ளத்தாச்சி இருக்குல்ல, இந்த பிருந்தாவுக்கு நான் பத்திய சோறு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன், அவளை நீங்கள் கவனிக்கவே வேண்டாம் சின்னம்மா அப்படின்னு அந்த இடத்துல நல்ல சோவை காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நம்ம வீராவுக்கு ஓங்கி ஒன்று போடுறாங்க. என்னடி நீ என் நடிக்கிறதுக்கு எங்கள் வீடு தான் கிடச்சா, உன்னை எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்போ எனக்கு நல்லாவே தெரியும், பேசாமல் எங்கள் கண்ணு முன்னாடி இல்லாமல் ஓடிடு, இல்லாட்ட ஒன்று அப்படியே அடித்து தவசம் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி
சொல்லிட்டு இருக்கோமோ நம்ம வீரா கிட்ட வந்து மாறன் வராங்க, இவளை இப்படியா ஓட சொல்கிற, யாருக்கிட்ட பிடிச்சி கொடுக்குமோ அவங்கள்ட்ட பிடிச்சி கொடுப்போம் வீரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகளுக்கு கால் பண்ணாங்க, வந்து பிடிக்கிறாங்க. இந்த சைடு ராணி பிடிபட்ட விஷயம் வந்து நம்ம ஆதித்யாவுக்கு தெரிஞ்சுது. அவங்க அப்படியே நடுங்கி போகிறாங்க. இந்த ராணி மாட்டிட்டானா அவள் கண்டிப்பாக வந்து நம்மளை பற்றி போட்டு கொடுத்தனா இப்போ நம்ம தொழில கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்காம வந்து முடக்கி வச்சிருக்கா, இதே வீரா நம்மளை உள்ளக தள்ளி கம்பி எண்ணெயும் வச்சிருவா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆதித்யா அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இனி இந்த ராணி புஷ்பா இருக்க வேண்டிய இடமே ஜெயிலு தான். கண்டிப்பாப்பா நீ வந்து இனி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னாரோம். எப்படி வீரா இவ வந்து நல்ல முறை கிடையாது, தீயவர்கள் இருக்க இடம் ஜெயிலு தானே, அவளை அங்கே தான் அனுப்பணும். இவ என்ன தப்பு செய்தா, பெரிய தப்பு கனி, இதெல்லாம் உனக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இனி இவ இல்லாமல் நம்ம வீடு ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கனி பாப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ராகவன்கிட்ட போயும் ஒரு சாராய வியாபாரியை கொண்டு போய் வீட்டில் கொண்டு அண்ணி இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு இருத்தி வச்சிட்டிய ராகவா, இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு போதை பழக்கம் தான். அந்த பழக்கம் இல்லாமல் இருந்தால் நீ எப்படி இந்நேரம் வாழ்ந்திருப்ப அந்த கனிப்பாப்பா கூட, நீ எல்லாம் உன் வாழ்க்கையில் நாசம் ஆக்கிட்டியடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லு நேரம். நான் தப்பு பண்ணிட்டேன் கண்மணி, என்னை மன்னிச்சிடு, நான் இப்படி ஒரு கேடு கெட்டவளை இந்த வீட்டில் கொண்டு இருத்துவேன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியாமல் போச்சு, நான் செய்த தப்பால் இப்போ எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து தலைப்பாடா அவள் அடிச்சுக்கிட அப்படின்னு சொல்லலாம் நம்ம ராகவன். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த ஆதித்யா வந்து இந்த ராணி உண்மையை கக்குனா நம்மளுக்கு தானே ஆபத்து. நம்ம எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்மளை வச்சு போட்டு உடைச்சி அந்த வீட்டுக்கு நுழைஞ்சதுக்கு காரணமும் ராணி நுழைஞ்சதுக்கு காரணமும் நம்ம தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டா இந்த வீரா நம்மளை அட்ரஸ் தெரியாத அளவுக்கு நம்மளை ஆக்கிடுவா. இவ போயிட்டு பெரிய சதிகாரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோட கொழுந்தளிக்கிறாங்க. ராணி நம்மளை பற்றியே மாட்டினாலும் நம்மளை பற்றி உண்மையை வந்து அவள் சொல்லாமல் இருக்கணும். ஆனால் அவள் வந்து இந்த வீராவின் கெடுக்குப்படி விசாரணையில் கண்டிப்பாக உண்மையை போட்டு உடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஆதித்யா. ஜெயிலில் வச்சே அவளை போட்டு தள்ளிடணும், இந்த காதும் வச்ச மாதிரி இந்த கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சை போடுறாங்க. ரவுடிகளை வந்து செட் பண்ணுறாங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து அந்த ராணியை போட்டு தள்ளுங்க அப்படின்னு வந்து அனுப்புகிறாங்க. அப்போனா என்னை பற்றிய ஒரு இதம் கிடைக்காது கூடாது, நான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த வீரா செமையா என்ன ஆட்டங்கான வச்சிருவா, அது நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஆதித்யா அந்த இடத்துல வந்து ராணியை போட்டு தள்ள ஒரு முடிவு கட்டி அனுப்புகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா சரியான செக்கை வந்து வச்சிட்டாங்க ராணிக்கு நம்ம வீரா.